நான் ஈவினிங் விலாக் எப்பயுமே போட்டதே கிடையாது. ஏன்னா நான் வரதே நைட்டு தான், சாப்பிட்டு தூங்கிடுவேன். அதனால் விலாக் எடுக்கிறதுக்கெலாம் டைம் கிடையாது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டேன். அதனால் என்னென்னா எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டாண்டு அந்த லைட்லாம் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு இந்த இடம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ ப்ராப்பராக எப்பயுமே நான் சன்லைட் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு சில ப்ராடக்ட்லாம் வாங்கினேன். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரைபேட் என்னென்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப நல்லா உடஞ்சி போயிடுச்சு. அதனாலேயே மறுபடியும் நான் ட்ரைபேட் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த ட்ரைபேட்லாம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வாங்கினது. இப்போ வரைக்கும் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அது உடஞ்சதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கடைசியாக என் 2 அடி முடியை காய வைக்கிறதுக்கு ஹேர் ட்ரையர், அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஏன்னா காம்பேக்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வாங்கின பொருட்கள்லாம் அவ்வளோதான், அப்படியே வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். ரொம்ப சிம்பிளாக ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா கிச்சனில் எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு கிச்சடி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததே ஒரு 4 பொருட்கள் தான். ஆனால் வெஜ்ஜீஸ்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த பச்சை பட்டையெல்லாம் சாப்பிட்றப்போ நறுக்குன்னு கடிக்கிறப்போ எனக்கு பிடிக்கும். பட் எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது? அதனால் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இதை மட்டுமே போட்டு ஒரு மாதிரி கிச்சடி பண்ணிட்டேன். நெய் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றிட்டேன். அப்படின்னா தான் 2 வாய் எக்ஸ்ட்ரா இறங்கும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட எதுவுமே இல்லை. எனக்கு காலைல தான் போய் வாங்கிட்டு வரணும். இந்த மூவி கெஸ் பண்ணுங்கள் என்ன மூவின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை பார்த்துக்கிட்டே அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தோம்.